இவ்வளோ வேதனையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சம்பந்தமா இப்போ நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதுவும் சந்திச்சிங்களா? அவங்க தரப்புல என்னதான் சொல்றாங்க? அதாவதுங்க, எந்த எதிர்க்கட்சி தலைவருக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்கிறது தெரியாதா? அவர் விவசாயிக்கு பணம் கொடுக்கலன்னு அறிவிப்பு வெளியிடுறாரு, போராட வேண்டியது தானே? போராட்ட காலத்திற்கு அவர் வரணும்ல. இல்ல அடுத்து நாங்கள் கட்சி விவசாயி எங்கள்கிட்ட அந்த முறை இல்ல இருக்காங்க. 26ல அவங்க ஆட்சிக்கு வரணும்னு அவங்க மும்முரமா இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி கோரிக்கைகள் பத்திலாம் அவங்க எதுவுமே கண்டுகொள்ளவே இல்லையா? அதிமுக கோரிக்கைக்கு அறிவிப்பு வெளியிடுறாரு, அறிக்கை வெளியிடுறாரு, கண்டனம் தெரிவிக்கிறாரு. போராட்டத்தை ஒருங்கிணைச்சு போராட்ட காலத்தில் இறங்கணும்ல. இப்போ நெல்லுக்கான இவ்வளவு தொகை கொடுக்க வேண்டி இருக்குல்ல, இது ஆதாரமா தெரியுதுல, ஏன் போராட்ட காலத்துக்கு வரல? அப்போ போராட்டம் பண்றதுக்கு அவங்க தயாரா இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். போராடுறதுக்கு தயாரா இருந்தா ஒரு போராட்ட காலத்துக்கு வந்திருக்கணுமே. இல்ல அப்போ முழுக்க முழுக்க கைவிடப்பட்ட நிலையில தான் விவசாயிகள் இருக்காங்களா? தமிழ் அரசியல் கட்சிகளால் தமிழ்நாட்டில் விவசாயிகள் கைவிடப்பட்டிருக்கிறார்கள். அதில் எந்த அரசியல் கட்சியும் பாகுபாடு பார்க்க முடியாது. அரசியல் கட்சிகள் இன்றைய நிலையில் அதிகாரத்துக்கு எப்படி போகலாம், 1-2 சீட்டை வாங்கி எப்படி வெற்றி பெற்று பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கு போகலாம், யார் அமைச்சர்கள் இடம் பெறலாம், எந்த கட்சிக்கு அமைச்சர்கள் இடம் தருவாங்கிற போட்டியில தான் 3 வருஷமா ஓடிட்டு இருக்க தவிர மக்களுடைய பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக கை கழுவி தொடச்சி எடுத்து வெளியில போட்டாங்க.